பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 19ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 7வது வசனம். Psalm 32 verse 7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார், நமக்கு மறைவிடமாய் கர்த்தர் இருக்கிறார். யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ். ஆண்டவர் நம்ம மறைந்து கொள்ளுகிற, ஒளிந்து கொள்ளுகிற ஒரு இடமாய் கர்த்தர் இருக்கிறார். நம்ம சின்ன வயசில் ஒருவேளை நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ யாரோ நம்ம சின்ன தவறு பண்ணியிருப்போம், நம்மளை அடிக்க வர்றாங்கன்னா உடனே யாராவது ஒருத்தர் பின்னால் போய் நம்ம என்ன செய்வோம்? ஒளிந்து கொள்ளுவோம். பாட்டி தாத்தா என்னை காப்பாற்றுங்க, இல்லை மம்மி டேடி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒளிந்து கொள்கிறோம். இல்லை அப்போ அவங்க அடிகள் நம்ம மேலே விழாதபடி அவங்களுடைய சப்போர்ட்டுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? போய் அவங்க பின்னால் ஒளிந்து கொள்ளுகிறோம். சில நேரத்தில் நம்ம பயப்படும் போது நம்முடைய அம்மா பின்னால் நம்ம ஒளிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடுறத நம்ம பார்த்துருப்போம்ல. ஏதாவது ஒரு இடத்துல கேட்சர் வராங்க, அவங்க கண்ணுக்கு நான் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு மறைவிடத்தில், ஏதோ ஒரு டோருக்கு பின்னால் இல்லை கிளாசெட்டுக்குள்ளே எங்கேயாவது போய் அப்படியே மறைந்து கொள்ளுகிறோம். அப்படின்னா அந்த மறைந்து கொள்ளுகிற அந்த அனுபவம் எப்படின்னா, அந்த கேட்சர் வந்து என்னைய பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விளையாடின அந்த விளையாட்டெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கி வாழ்க்கையில் கூட அநேக விதமான போராட்டங்கள் நமக்கு வரும் பொழுது எங்கேயாவது போய் மறைஞ்சு கொள்ளலாமா, எங்கேயாவது போய் நான் அதை அப்படியே ஒளிந்து கொள்ளலாமா அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலைகள் நமக்கு அடிக்கடி வருவது உண்டல்லவா? நம்ம எங்கே ஒளிந்து கொள்ள முடியும்? யோசித்து பாருங்கள். எங்கே போய் ஒளிந்து கொள்ள முடியும்? சத்துரு நம்மளை துரத்தி வரும் பொழுது நம்ம ஹைட் அண்ட் சீக் ஒரு கேமாக விளையாடுறோம். ஆனால் உண்மையாகவே வாழ்க்கையில் ஒரு கேட்சர் இல்லை ஒரு போராட்டம் நம்மளை சூழ்ந்து வரும் பொழுது அதுலேருந்து தப்பி ஓடுறதுக்கு நம்ம எங்கே ஒளித்து கொள்ள நம்ம முடியும்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறாரு. ஆண்டோர்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. ஏசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்ளுங்கள். அதைத்தானே இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்னைய பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறார். எந்த சத்துருடைய கண்ணோ கையோ என் மேலே படாமல் இருக்கணும்னா நான் இயேசு என்கிற அந்த மறைவிடத்துக்குள்ளே நான் வந்து விட வேண்டும். அல்லேலூயா. பிசாசானவனால் தொட முடியாத ஒரு இடம்னா அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கிற அனுபவம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது அதுதான் நமக்கு மறைவிடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மறைவிடமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வரும் பொழுது எந்த தீய சக்திகளோ, எந்த பிரச்சனையோ, எந்த போராட்டங்களோ நம்மளை நெருங்குவது இல்லை. ஹல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை மறைத்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய மறைவிடத்தில் நம்ம வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியே தொடுகிறான். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நான் மறைஞ்சிக்கிட்டேன்னா, நம்மளை யாராவது டச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு யாரை டச் பண்ணணும்? ஜீசஸை டச் பண்ணால் தான் என்னையை டச் பண்ண முடியும். இப்போ நம்ம அம்மா பின்னால் ஒளிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம அம்மாவை ஒருத்தர் டச் பண்ணாதான் அதுக்கு பின்னால் இருக்கிற என்னையும் அவங்க டச் பண்ண முடியும்ல. ஃபிசிக்கலி பார்க்கும்போது அப்படி தான். ஆனால் அன்றைக்கி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் அப்போ எப்படி நம்மளை பாதுகாக்கிறாங்கல்ல. அப்போது ஆண்டவருடைய கண்மணி யாராவது தொட முடியுமா? இன்றைக்கி நம்மளுடைய கண்மணியை கூட தொட முடியாதுல்ல. அப்படியே கண் வந்து அப்படியே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆண்டவருடைய பாதுகாப்பு விவரிக்க முடியாத ஒரு பாதுகாப்பு. பிரியமானவர்களே, நம்ம போகும்போது வரும்போது எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில், எவ்வளோ பலவீனங்கள், எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் நடக்குது. ஆனால் அந்த எல்லா அசம்பாவிதங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை விலக்கி
அவர் மறைவிடமாயிருந்து நம்மளை பாதுகாக்கிறாரே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. இக்கட்டு வருது, ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அந்த இக்கட்டுக்கெல்லாம் நம்மளை விலக்கி 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 ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம எவ்வளோ காரில் ட்ரைவ் பண்ணுறோம், இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், வீட்டில் இருக்கும்போது எத்தனை இருளான எவ்வளோ இடங்களுக்கு நம்ம போகிறோம், எத்தனையோ பேரோட பழகுறோம், பேசுகிறோம், யார் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு அது இக்கட்டுன்னு தெரிஞ்சால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நம்மளெல்லாம் விலக்கி பாதுகாக்கிறார். இன்றைக்கி நம்ம கண்ணால் தெரிஞ்சதை நம்ம சாட்சியாக சொல்கிறோம், ஆண்டவர் என்னையை பாதுகாத்தாங்க, இப்படி ஒன்று நடந்துச்சு, ஆண்டவர் என்னையை பாதுகாத்தாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ இக்கட்டுகள் இல்லை, எவ்வளோ காரியங்கள் தவறாக போயிருக்கலாம். so many things would have gone wrong in our life. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் நம்ம நினைவு கூற முடியல. ஆனால் தேவன் நம்மளை ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் த வே, ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு மூவ்லேயும் கர்த்தர் நம்மளை இக்கட்டுக்கு விலக்கி 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 ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவர் காக்கின்ற தேவன். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி. தாவீது கடந்து போன பாதை ரொம்ப கடினமான பாதை, எவ்வளோ இக்கட்டுகள், எத்தனையோ நபர்கள் மூலமாக பிரச்சனை. அவருக்கு ஒருத்தர் 2 பேர் மூலம் பிரச்சனை கிடையாது, எல்லார் மூலமும் பிரச்சனை வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, என் கர்த்தர் எனக்கு மறைவிடம், என் கர்த்தர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொண்டார். ஆண்டவர் என்ன செய்தாரு, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அவருக்கு இருந்த ஒரு விசுவாசம் பாருங்க. என் ஆண்டவர் எப்படிப்பட்ட பாடல்களை நான் பாடுவேன், துக்கமான பாடல் இல்லை, ரட்சணிய பாடல்கள், சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். ஆண்டவர் என்னை ரட்சித்ததை, ஆண்டவர் என்னை விடுவித்ததை, ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததை, ஆண்டவர் என்னை பாதுகாத்ததை பாடலாய் நான் பாடி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்மெல்லாம் அப்படி பாடல்கள் பாடணுன்னா எத்தனை பாடல்கள் பாடலாம். எத்தனை விபத்துக்கள் இல்லை, ஆபத்துக்கள், மோசங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை விலக்கி பாதுகாத்தாரு. ஆண்டவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறாரு. எதற்கும் பயப்படாதீங்க. ஆண்டவருடைய மறைவிடத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய சுட்டைகளின் கீழே நாம் வந்து விட்டோமே ஆனால் எந்த தீங்கும் நம்மளை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. எந்த பிசாசின் போராட்டங்களும் நம்மளை அணுகுவது இல்லை. எந்த பிசாசின் தந்திரங்கள், மனுஷ தந்திரங்களும் நம்ம ஒன்றும் செய்யாது, நம்மளை அசைக்க முடியாது. எப்போ நான் கிறிஸ்துவின் மறைவிடத்தில் நான் வரும்பொழுது ஆண்டவர் அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். கிறிஸ்துவின் மறைவிடத்தில் வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ போய் ஒளிந்து பார்த்துருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவினுடைய மறைவிடம் உண்மையாகவே அது நம்மளை பாதுகாக்கிற ஒரு இடம். ஆண்டவருடைய சட்டைகளை ஆண்டவர் விரித்து அப்படியே ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் பாதுகாக்கிறது போல அப்படியே ஆண்டவருடைய சட்டைகளை விரித்து நம்மளை பாதுகாத்து அனுதினமும் நம்மளை நடத்துகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒருவேளை எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி மனிதர்கிட்ட ப்ரொடெக்ஷன் வேணும்னா போலீஸ் கிட்ட போனால் அவங்க சில காரியங்கள் லீகலாக என்னெல்லாமோ செய்கிறாங்க. அது நம்மளை பாதுகாக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெஸ்ட்ரெயினிங் ஆர்டர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதெல்லாம் நம்மளை பாதுகாக்குன்றது கேரண்டி கிடையாது பிரியமானவர்களே. தேவன் எனக்கு மறைவிடமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு தான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு. இந்த அருமையான வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் அப்படியே நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே எனக்கு மறைவிடமாக இருக்கிறீங்களே நன்றியப்பான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம அப்படியே இந்த ப்ரேயரில் வந்திருக்கிற நம்ம ஜெபிக்கலாமா?